வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு ஈரான் மற்றும் இஸ்ரேல் கல்ஃபில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி 5வது அப்டேட் பார்க்க போகிறோம். இது 1ஆம் தேதி மார்ச் இரவு 8 மணி வரைக்கும் எடுக்கப்பட்டது. ஏன்னா சிச்சுவேஷன் ரொம்ப டைனமிக்காக இருக்குது. சில முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். இப்போது ஈரான் அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் மீது நடத்திய தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ சைப்ரஸ் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, 2 ஏவுகணைகள். ஒமான் மேலேயும் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க, 3 ட்ரோன்கள். பஹ்ரைனில் 45 ஏவுகணைகள், 9 ட்ரோன்கள். ஈராக்கில் 7 மிசைல்ஸ். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா 200க்கும் அதிகமான ஏவுகணைகள், 12க்கும் அதிகமான ட்ரோன்கள். ஜோர்டானில் 13 ட்ரோன்கள், 13 மிசைல்ஸ், 36 ட்ரோன். குவைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கும் அதிகப்பட்ட ஏவுகணைகள், 2க்கும் அதிகமான ட்ரோன்கள். கத்தாரில் 66 ஏவுகணைகள். சவுதி அரேபியாவில் 2 மிசைல்கள், சிரியாவில் 1 மிசைல். யுஏஇ தான் இருக்கிறதுலே அவங்க மிகப்பெரிய டார்கெட் வச்சுருக்காங்க. இஸ்ரேலுக்கு அப்புறம் 140 ஏவுகணைகள், 270 ட்ரோன்கள். இதில் 98%, கிட்டத்தட்ட 99% அப்படின்றது யுஏஇ தடுத்திருக்காங்க. நிச்சயமாக யுஏஇ அரசாங்கத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த இடத்துல துபாயில் நடத்தப்பட்ட தாக்குதல் 100% ஏவுகணைகளை, ட்ரோன்களை எந்த ஒரு நாடாவது தடுக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அமெரிக்காவாலேயே முடியாது. பட் யுஏஇ அரசாங்கத்துக்கு நம்ம கண்டிப்பாக பாராட்டு தெரிவிச்சாகணும். ரொம்ப எஃபெக்டிவாக அங்கே மேனேஜ் பண்ணுறாங்க. அங்கே ஃப்ளைட்ஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகலை. பல நூற்றுக்கணக்கான பேர், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அங்கேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் நான் மீண்டும் சொல்கிறது, ஜன்னலுக்கு அருகில் நைட்டு தங்க வேண்டாம். ஏன்னா அந்த இம்பேக்ட் பில்டிங்கோடைய வெளிப்புற சுவரில் இருக்கும்போது ஜன்னல் உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அதில் தான் தாக்கம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை அந்த மாதிரி தப்பி தவறி நடந்தால். 2வது, அந்த பகுதிகளில், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைங்க. உங்களுடைய மிக முக்கியமான ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ், பாஸ்போர்ட், வீசா போன்றதை ஒரு இடத்துல சேஃபாக வைங்க. நீங்கள் மிச்சபடி உங்கள் இயல்பு வாழ்க்கையில் இருக்கலாம். உங்கள் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறது தான் உசிதமாக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், குறிப்பாக யுஏஇ ஏன் தாக்கப்பட்டுச்சு. யுஏஇ 4 மிக முக்கியமான காரணங்கள். ஃபஸ்ட்டு காரணம் எப்படின்னு எடுத்திங்கன்னா, ஐடியாலஜிக்கலாக யுஏஇ கொஞ்சம் ஒரு ப்ராக்ரெசிவான ஸ்டேட்டு. ஈரானுக்கு எப்பயுமே ஒரு ரைவலாகவே அவங்க இருந்திருக்கிறாங்க கடந்த 40-50 வருடங்களாக. அடுத்தது காரணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யுஏஇ அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய கூட்டாளி. அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேசஸ் மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக்ஸ் அப்பாவுமே ஜெப்லாலி போர்ட் அப்படின்றது இருக்குது. இதை தவிர அமெரிக்காவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பெரிய லெவலில் துபாயில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது தாண்டி 3வது காரணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, இது ஒரு ஏவியேஷன் ஹப். உலகத்தோடைய பல விமானங்கள், ஒரு நாளைக்கு 1400 விமானங்கள் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம். ஸோ வேர்ல்டோடைய இது தன்னை தாக்குனா எல்லாருக்கும் அந்த வழி இருக்கணும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் டாக்டிக்ஸை ஈரான் யூஸ் பண்ணுறது தெரியுது. இது எல்லாத்த விட மிக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, யுஏஇ ஒரு வகையில் மேற்காசியாவுடைய ஒரு ஃபினான்ஷியல் கேபிட்டல். பல நாடுகள் இப்போ பங்கு சந்தை நாளைக்கு ஓப்பன் பண்ணும்போது, இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த காரணங்களுக்காக தான் யுஏஇ அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 இரவுலேருந்து மத்தியானத்துலேருந்து மார்ச் 1ஆம் தேதி 8 மணி வரைக்கும் 465க்கும் அதிகமான ஏவுகணைகள், 357க்கும் அதிகமான ட்ரோன்கள், மொத்தம் 824க்கும் அதிகமான தாக்குதல்களை ஈரான் நடத்திருக்கிறாங்க. இப்போ ஈரான் கிட்ட எத்தனை இன்னும் மிசைல்ஸ் இருக்குது, ட்ரோன்ஸ் அவங்க கிட்ட பிரிண்டிங் ஃபேக்ட்ரி இருக்குது. எத்தனை ஆயிரக்கணக்கான ட்ரோனை வேணால் அவங்களால உருவாக்க முடியும். அதே மாதிரி மிசைல்ஸை போன முறை மாதிரி இராணுவ வாகனங்களில் வைக்காமல் ஒரு சிங்கிள் மிசைல், ஒரு அசோக் லைலாண்ட், ஒரு 8 வீலர் போல் ஒரு ட்ரக்கில் வச்சு மூவ் பண்ணுறாங்க. இது கண்டிப்பாக அமெரிக்காவுடைய சேட்டலைட்டில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ ட்ரோன் தாக்குதலும் சரி, மிசைல் தாக்குதலும் சரி, இன்று இரவு, அதாவது 1ஆம் தேதி இரவும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஈரானுடைய அதிபராக இருக்கக்கூடிய பெஷ்கியான் இப்போ அவங்க தேச மக்களுக்கு ஒரு உரையாற்றி இருக்காரு. சரண்டர்ன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, இதற்கான பதிலடியை கொடுப்போம், அமெரிக்காவுடைய 37 மிலிட்ரி பேசஸை கை வைப்போம் அப்படின்றதா. அந்த 37 மிலிட்ரி பேசஸ் நான் இப்போ சொன்ன நாடுகளில் தான் இருக்குது. யுஏஇயில் குறிப்பாக அபுதாபி மற்றும் துபாயை மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை தாக்கி இந்த நகரத்தை கிரிப்பிள் பண்ணக்கூடிய வேலையை அவங்க பார்ப்பாங்க. இது அவங்க வேணும்னு பண்ணுறாங்களா, இது இராணுவ ரீதியான்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கலாக, ஒரு இராணுவ அதிகாரியாக நான் சொல்கிறேன், அந்த பார்வையில் ஒரு ஜியோ பொலிட்டிக்கலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ப்ரெஷர் டாக்டிக்ஸை இது அதிகப்படுத்தி யுஏஇ மற்றும் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வற்புறுத்தி நிற்கணும். ஏன்னா யுஏஇ மற்றும் பஹ்ரைன் 2 நாடுகள் தான் இஸ்ரேலுடைய ஆப்ரஹாமிக் அக்கார்ட், மைக் பாம்பியோ வெளியுறவு செக்ரட்டரியாக இருக்கும் பொழுது
ட்ரம்ப்போடைய போன டேர்ம் 2020 முடியறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி தான் இந்த இரு நாடுகள் போய் கையெழுத்து வச்சாங்க. சவுதி அரேபியா இன்னும் தாக்கப்படலை. பட் சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் கிணறுகளை கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று அவங்க ப்ராக்சிக்கலான ஹவுத்திகள் மூலிமா பண்ணுவாங்க, இல்லை நேரடியாக பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஸ்கைலைட் அப்படின்ற கப்பல், எண்ணெய் கப்பல் தாக்கப்பட்டிருக்கு. இதில் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரெகுலர் கப்பல் கிடையாது. ஸ்கைலைட் அப்படின்றது ஒரு ஷேடோ கரியர். உலகத்தில் ஒரு 1000க்கும் அதிகமான கணக்கில் வராமல் கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஷேடோ ஃப்ளீட் கரியர்ஸ் இருக்குது. அதை தாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு சிம்பாலிக். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை கம்ப்ளீட்டாக ஈரானால் மூட முடியாதுன்னு கல்ஃப் ஆஃப் ஒமான் பகுதியில் ஒமான் நாட்டுக்குமே பெரிய ஒரு பகுதி அவங்க கண்ட்ரோல் இருக்குது. பட் இந்த கப்பலை தாக்கி அழிச்சது மூலியமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கப்பல்கள் கிட்டத்தட்ட 20% கச்சா எண்ணெய் அங்கேருந்து தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த தாக்குதல் நடத்தும் போது எந்த ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமும் அங்கே வரக்கூடிய கப்பலுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ் கொடுக்காம ஒரு கப்பல் இயங்குச்சுன்னா, ஒரு கப்பலுடைய ஓனர் ஒரு நாடாவோ இல்லை ஒரு தனியார் நிறுவனமோ, நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கப்பல்லாம் வச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ சப்ளை செயின் ஆயில் டிஸ்ட்ரப்ஷனை அவங்க பண்ணணும்னு நினச்சி அந்த தாக்குதலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் போனாலும், இப்போ இவங்களுடைய ஷாவோடைய மகன் ரிஸ்வி இப்போ அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய தளபதிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் மற்றும் ஐஆர்ஜிசியோடைய வீரர்களுக்கு, நீங்கள் உடனடியாக சரண்டர் ஆகுங்க, ஏன் டேர்ம்ஸுக்கு வாங்க, உங்களுக்கு நான் மன்னிப்பு கொடுத்துட்றேன், டிரான்சிஷன் பவரை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் ரிஸ்வியோடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரிக் ரஹ்மான் அவர்களாவது பங்களாதேஷ்லேருந்து ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வெளியில் போனார், யூகேக்கு போனார். பங்களாதேஷ் அரசியல் அவர் பங்கேற்றிருக்காரு. ரிஸ்வி ஈரானை விட்டு போய் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான வருடங்கள் ஆயிடுச்சு. ரிஸ்வியோட தலைமையை அவங்க மக்கள் ஏற்பாங்களா அப்படின்னு லோக்கல் பல்ஸ் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸுக்கு கொஞ்சம் அவருக்கு மத்தியில் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. பட் ரிஸ்வியை ஒரு அமெரிக்காவுடைய கைக்கூலியாக தான் ஈரான் பார்ப்பாங்க. ஏன்னா கொல்லப்பட்டது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கிடையாது, ஷியா இஸ்லாமியர்களுக்கு நம்பர் 2, அதாவது கடவுளுக்கு அடுத்தது அவங்க மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு மத தலைவரை கொண்டு இருக்காங்க. இதோட ரிப்பிள் எஃபெக்ட் நான் ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சென்னையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்புகள் அமெரிக்காவுடைய தூதரகத்தை முற்றுகையிடுறாங்க. காஷ்மீரில் மிகப்பெரிய போராட்டம், வன்முறை நடந்திருக்கு. ஏன்னா ஷியாக்கள் கன்சிடரபிளான பகுதிகள் காஷ்மீரில் இருக்கிறாங்க. என்னுடைய நண்பர் டீம் பேசினா அவங்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பாகிஸ்தான் தான் இருக்கிறதுலே ஒரு கொதிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. கராச்சியில் அமெரிக்க தூதரகம் மீது ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தி அது வன்முறையாக போய் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள், குறிப்பாக ஷியா இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு உள்ளே போந்து அமெரிக்காவுடைய வீரர்கள் மற்றும் அதிகாரிகள், பாகிஸ்தானுடைய காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 37 பேர் படுகாயமடைஞ்ச ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அவங்களுடைய பஞ்சாபிகள் தவிர வேற யாரோட உயிருக்கும் எந்த வேல்யூவும் இல்லை அப்படின்றதா. அந்த காவல்துறை அதிகாரி பேர் சொல்லும்போது, ஆமாம் 8 ஷியாக்களை தூக்கிட்டோம் அப்படின்றாங்க. 8 ஷியாக்களை தூக்குனா உங்கள் நாட்டு மக்கள், மதம், இனம், மொழி இதெல்லாம் அடுத்தது தான். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஐடென்டிட்டி நம்மளுடைய தேசம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இன்றைக்கி கராச்சியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு, இஸ்லாமாபாத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு. கில்கிட் பால்டிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐநாவுடைய ஒரு ஆஃபீஸ் அங்கே இருக்குது, அலுவலகம் இருக்குது, அது முற்றிலும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் பெரும் அளவுக்கான வன்முறை வெடிக்கிறத பார்க்குறோம். பட் அந்த இடத்துல அசீம் முனீர் போன்ற இந்த காசுக்காக நாட்டை கூட விற்கக்கூடிய ஜிகாதிகள் இருக்கக்கூடிய நாட்டில் இவங்களுக்கு எவ்வளோ ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து போராடுறவங்க எல்லாருக்குமே அடிப்படையாக ஜியோ பாலிட்டிக்ஸில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உணர்ச்சிகளை வச்சுட்டு கொஞ்சம் லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எந்த நாட்டுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நம்ம போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி நம்ம போராடுறதா இருந்தால், நம்ம அப்பாவி மக்கள் 26 பேர் காஷ்மீரில் பேல்காமில் கொல்லப்பட்டாங்க, 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் புல்வாமாவில் கொல்லப்பட்டாங்க. இந்த இடத்துல தான் நம்ம அந்த இறந்த மக்களுக்காக, அவங்களோட ஆறுதலுக்காக அவங்க கூட நிற்கணும். தீவிரவாதத்துக்கு எதிராக எல்லாரும் ஒன்று சேரணும், பயங்கரவாதத்தை எதிர்க்கணும் ஒரே குரலில். இதை விட்டுட்டு நம்ம குளோபல் பிரச்சனையில் டிரான்ஸ்பார்டர் ரிலீஜியஸ் அஃபிலியேஷனை வச்சுக்கிறது எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இது எல்லாமே ஒரு நாட்டை இந்த சார்பா அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா யுஏஇயை கிண்டல் பண்ணி இந்தியாவை போற்றி பேசுறது தவறே கிடையாது, நானும் பண்ணுறது. பட் ஒரு நட்பு நாடு, நெருங்கிய நாடு, இந்தியாவோட ஒரு கூட்டாளி நாடு, அந்த நாட்டை கிண்டல் பண்ணி பார்த்தீங்களா உங்களை துபாயிலே தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க துபாயில் இருக்கவங்க பெருமை பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவங்க பேசிட்டு போட்டோம், எனக்கு முன்னாடியே பல பேர் பேசுகிறாங்க. நம்ம நாட்டை வளர்க்கணும்,
நம்ம நாட்டை அந்த தரத்துக்கு கொண்டு வரணுன்றதான் நம்மளோட முயற்சி இருக்கணுமே தவிர இன்னொரு நாட்டை கம்பேர் பண்ணி அதை சிறுமைப்படுத்துறது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சிறுமைப்படுத்துறது ரொம்பவும் ஒரு தவறான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் மீண்டும் ஆப்கானிஸ்தான் மீது ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. காபூல், கந்தகார் மற்றும் பாகராம் ஏர்பேஸு கிட்ட பாகிஸ்தானுடைய விமானப்படை காபூல் ஏர்போர்ட் மற்றும் ஆப்கானுடைய உள்துறை அமைச்சகம் மற்றும் அவங்களுடைய ஆயுத கிடங்கை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்டேட் நம்ம போடுவோம். அதே மாதிரி கில்கிட் பால்டிஸ்தானில் இருக்கக்கூடிய, அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடிய கில்கிட் பால்டிஸ்தான், அங்கே இருக்கக்கூடிய ஐநாவுடைய ஆஃபீஸ், ஆர்மி பப்ளிக் ஸ்கூல், ஏகேஆர்எஸ்பி ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ், இது எல்லாமே மொத்தமும் தீக்கரையாக இருக்குது. ஸோ இதோடைய ஆஃப்டர் மாத் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்கும் அப்படின்னு நான் மதியானம் தான் சொல்லியிருந்தேன். அது இரவு நம்ம பார்க்கும்போது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கார்தூவில் வடக்கு பாகிஸ்தான்லேயுமே ஒரு ஆர்மி பப்ளிக் ஸ்கூல் வந்து தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடும்போது நம்ம டெலிகிராம் சேனல்லே பார்க்குறோம், சார்பா எதிரா, இது ரெண்டுமே நமக்கு முக்கியமான நாடுகள். இஸ்ரேலும் சரி, ஈரானும் சரி. ஈரானுடைய வீழ்ச்சி ஒருவேளை நடந்தால் அது உலகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு சதாம் ஹுசைன் வீழ்ந்ததை கொண்டாடின பிறகு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு அப்படின்ற உலகத்திலே ஒரு கொடூரமான ஒரு பயங்கரவாத அமைப்பு உருவாகி எத்தனை லட்சம் மக்கள் இறந்தாங்க, எத்தனை லட்சம் பெண்கள் சொல்லவே முடியாத கொடுமை அனுபவிச்சாங்க, உலகம் முழுக்க பயங்கரவாத தாக்குதல்கள் எத்தனை நடந்துச்சு, உலகத்தோடைய மொத்த நாடுகளுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்பு உள்ளாச்சுன்னு சொல்லி ஹிஸ்டரியை பார்த்தா தெரியும். இப்போ இந்த இடத்துல நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் சிஸ்டம்ஸ், அதாவது இவங்களோட யுஏஇயோடைய தாட் சிஸ்டம்ஸ், பேட்ரியாட் எல்லாமே 137 மிசைல், 209 ட்ரோன் அளவுக்கு கிட்டத்தட்ட அவங்க தடுத்திருக்கிறாங்க. பட் ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய தலைவலியாகவும் ஒரு பெரிய அச்சுறுத்தலாகவும் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை நோக்கி போகுது. இஸ்ரேலையும் கடுமையான தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க ஈரான். இன்று இரவு இன்னும் மோசமான தாக்குதல் ரெண்டு தரப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த போர் இப்போ முடியறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரியல. ரெண்டு வகை தான் இருக்குது. ஈரான் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க, எத்தனை நாள் இன்னும் ஏவுகணை தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு தெரியல. இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறதுக்கு, இந்த போரை சுமூகமாக முடிச்சு ஒருத்தர் வெற்றின்னு கிளைம் பண்ணிட்டு வெளியில் போகிறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி இந்த கடைசி லாஸ்ட் மேன் லாஸ்ட் புல்லட் வரைக்கும் ஈரான் ஃபைட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது இன்னும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை வந்து பழி வாங்கும். அவங்க சரண்டர் ஆகிறதுக்கான ஆப்ஷன் எடுத்தாங்க அப்படின்ற போது ஈரானுக்கு பிறகு அடுத்தது துருக்கி, பாகிஸ்தான், இந்த ஒரு இது, ஏன்னா இது அவங்க ருசியை கண்டுட்டாங்க, வெற்றியை கண்டுட்டாங்க. இது உலக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன நடக்குதுன்றது இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டோட பார்ப்போம். வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் கண்டினியூஸ் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். வதந்திகளை நம்பாதீங்க, வதந்திகளை பரப்ப வேண்டாம். நம்ம 99% அக்யூரேட்டாக தான் எடுத்து போட்டிருக்கோம். ஒரு சில இடங்களில் நாங்களும் தவறு செய்கிறோம், அதை மன்னிச்சுக்கோங்க, அதை நாங்கள் திருத்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.